வணக்கம். சுபாஷ் டிவியில் ஒரு வித்தியாசமான பதிவை பார்க்க போறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உண்மை கூட. ஏன்னா நான் சொல்ற விஷயங்கள்லாம் சமுதாய உடன்பாடு இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கலாம். அது உங்களுக்கு எப்படி பொருந்தும் தெரியாது. என்னுடைய கடமை அதை கடத்தி விடுறது. பார்க்கிறதும் பார்க்காததும் ஒத்துக்கிறதும் ஒதுக்கி வைக்கிறதும் உங்க உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்டுக்கு போவோம். ரீசெண்டா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீடு கட்டிருக்காருங்க. அந்த வீட்டுல கிரகப்பிரவேசம் சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனாரு. கூப்பிட்டு போனா எல்லா ரூமையும் காமிச்சாருங்க. என் கூட வந்த ஒருத்தன் என்னங்க பூஜா ரூம் இல்லையான்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னாரு, ஏன் பூஜா ரூம் மாத்திரம் இல்லைன்னு கேக்குறீங்க, பெட்ரூம்லன்னு கேட்கலையா? அதெல்லாம் இருக்கும்ல, ஆனா வீட்டுல பூஜா ரூம் இருக்கணும்ல. அவர் சொன்னாரு, பூஜா ரூம்ல பூஜை பண்ண மாத்திரமே பூஜா ரூம்னா அதுல சக்தி இருக்கும்னா என்னுடைய இந்த மொத்த வீடே பூஜா ரூம் தான். கிச்சனும் பூஜா ரூமு, பாத்ரூமும் பூஜா ரூமு, பெட்ரூமும் பூஜா ரூமு, டைனிங் ஹாலு, டிராயிங் ரூமு எல்லாமே பூஜா ரூம். பூஜா ரூம் ஒரு ரூமுக்குள்ள போய் உட்காந்து பூஜை பண்ணா மாத்திரமே அந்த ரூம் பூஜா ரூம் சொல்ல வேண்டாம், வீடே பூஜையா இருக்கட்டும், பூஜையா நீ மாறலாம் அப்படின்னு சொன்னவன அப்படியே அதிர்ந்து போய் கேட்கிறவங்க எல்லாம் அப்படி ஸ்டன் ஆயிட்டாங்க. உண்மைதானே? ஏதோ ஒரு பூஜா ரூம் வச்சுக்கிட்டு அங்க போய் ஏகப்பட்ட செலவு பண்ணி படத்தெல்லாம் போட்டுட்டு மனசு எங்கேயோ இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருநிலைப்பட்ட மனது வர்றதுக்காக தான் பூஜா ரூம்னா, ஒருநிலைப்பட்ட மனது பூஜா ரூம் மாத்திரம் இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலயும் இருக்கலாம்ல. என்ன தவறுன்னு சொல்லுங்க. இது பார்க்கிற விதம்ங்க. நான் பார்க்கிற விதம் அப்படி இருக்குது, நீங்க எப்படி பார்க்கணும் தெரியாது. ஆனா அந்த மனுஷன் நிச்சயமா வீடையே பூஜா ரூமா மாத்திட்டாரு. அவர் பூஜாரியா மாத்திட்டாரு. வீடே பூஜை. எப்படி நல்லா இருக்கு இல்லையா? நல்லா இருந்தா பாராட்டி பகிருங்க. வணக்கம், நன்றி.